எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 ஜனவரி 2024 மற்றும் 10 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் சுகாதார உணவு வீதியான பிரசாதத்தை மத்திய பிரதேச உஜ்ஜயினியில் தொடங்கி வைத்தவர் யார்? அதாவது இந்தியாவின் முதல் சுகாதார உணவு தெருவுக்கு பேர் பிரசாதம். இதை தொடங்கி வைத்தவர் யார்? மன்சுக் மாண்டவியா. இரண்டாவது கேள்வி, குஜராத் உலக வர்த்தக மாநாடு 2024 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் முதல் மாநிலமாக 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையை தொடங்கிய மாநிலம் எது? இந்தியாவின் முதல் மாநிலமாக 100% மின்சார பைக் டாக்ஸி சேவையை தொடங்கிய மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாம். நான்காவது கேள்வி, இந்தியாவுடன் தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவை நிறைவேற்றிய நாடு எது? இந்தியாவுடன் தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதாவை நிறைவேற்றிய நாடு இலங்கை. இலங்கை. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் கேப்ரியல் அட்டல். கேப்ரியல் அட்டல். பிரான்ஸ் நாட்டின் இளம் பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? பிரான்ஸ் நாட்டின் இளம் பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர் கேப்ரியல் அட்டல். கேப்ரியல் அட்டல். ஏழாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஒடிசா. ஒடிசா. தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நலம் நாடு என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். அன்பில் மகேஷ் அவர்கள். சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன? சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன? இதுக்கு சரியான விடை ரூபாய் 6.64 லட்சம் கோடி. அடுத்து, பிக்மி 3.0 எனும் மென்பொருள் சேவையை துவக்கி வைத்தவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். 2023 ஆண்டில் மாலத்தீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை முதலாவது இடம். முதலாவது இடம். அடுத்து, 10வது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம். 10வது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. சென்னை. தமிழ்நாடு மாநிலத்தில் ரூபாய் 500 கோடி மதிப்பில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைய உள்ளது? தமிழ்நாடு மாநிலத்தில் ரூபாய் 500 கோடி மதிப்பில் நவீன திரைப்பட நகரம் எங்கு அமைய உள்ளது? திருவள்ளூர். திருவள்ளூர். 2024 ஆண்டுக்கான பிரிட்டிஷ் ஜூனியர் ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை அனாகத் சிங். அனாகத் சிங். ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2024 ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? வருண் தோமர். வருண் தோமர். ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 9. ஜனவரி 9.
ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹிந்தி தினம், அதாவது வேர்ல்டு ஹிந்தி டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 10. அடுத்து, எம்.எம். நரவணே சுயசரிதை புத்தகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பெயர் என்ன? விதியின் 4 நட்சத்திரங்கள். விதியின் 4 நட்சத்திரங்கள். அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அல்கா லம்பா காங்கிரஸ் தலைமையகத்தில் பொறுப்பேற்றார். தமிழ்நாடு மாநில தலைமை வழக்குரைஞர் சண்முகசுந்தரம் ராஜினாமா செய்த நிலையில் அந்த பதவிக்கு மூத்த வழக்குரைஞர் பி.எஸ். ராமனை தமிழ்நாடு மாநில அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்துள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தில் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசாக தலா ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 ஜனவரி 2024 தொடங்கி வைத்தார். அடுத்து, தமிழகத்தில் புதிய தொழில் திட்டங்களை ரூபாய் 41,200 கோடிக்கு தொடங்குவதற்கான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அதானி குழுமம் மேற்கொண்டுள்ளது. இந்திய கடற்படையின் அதிவேக தாக்குதல் கப்பலான INS காப்ரா 8 ஜனவரி 2024 இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. அடுத்து, உலக நாடுகளை உற்று பார்க்க வைத்த ஆதித்யா L1 திட்டத்தில் இயக்குநராக செயல்பட்ட நிகர் சாஜி தான் பயின்ற செங்கோட்டை அரசு பள்ளிகள் உள்ளிட்ட 3 பள்ளிகளில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 11 லட்சம் வழங்கினார். 2024 முதல் 2026 வரை இந்தியாவில் நடைபெறும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு போட்டிகளுக்கு ஸ்பான்சர்களாக ரிலையன்ஸ் குழுமத்தின் கேம்பா நிறுவனம் மற்றும் ஆட்டம்பெர்க் நிறுவனம் ஒப்பந்தமாகியுள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டிக்கு, அதாவது BCCI நடத்தும் போட்டிகளுக்கு ஸ்பான்சர்களாக கேம்பா மற்றும் ஆட்டம்பெர்க் நிறுவனம் ஒப்பந்தமாகியுள்ளது. பாகிஸ்தான் 20 ஓவர் கிரிக்கெட் அணியின் புதிய துணை கேப்டனாக முகமது ரிஸ்வான் அவர்கள் நியமிக்கப்பட்டார். பிரபல மலையாள திரைப்பட இயக்குனர் வினு 10 ஜனவரி 2024 காலமானார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 ஜனவரி 2024 மற்றும் 10 ஜனவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.